ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அம்மா, பெரியப்பா வந்திருக்காரு. வாங்க பெரியப்பா. வாங்க மாமா. உடம்பு பரவாயில்லையம்மா? பரவாயில்லைங்க மாமா. பெரியப்பா வாங்க பெரியப்பா உட்காருங்க. வாங்க வாங்க பெரியப்பா. நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும்டா. இந்த கல்யாண பிரச்சனை எங்க போய் முடியும்னு தெரியலடா. என்னாச்சு மாமா? இல்லம்மா, மீனாட்சி வேற என்ன முடிவெடுக்க போறான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. என்னாச்சு மாமா? நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நேத்து ஹாஸ்பிட்டல்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் எத்தனையோ தடவை ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன மாமா, நீங்களே இப்படி சொல்றீங்களே மாமா? இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பெரியப்பா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு புலம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பிரச்சனைக்கு என்னதான் மாமா தீர்வு? அப்போ ஆனந்தியோட கல்யாணம் நடக்காதா? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு சந்தோஷப்பட்டனே, எல்லாமே முடிஞ்சு போச்சா? அத்தை அழாதீங்க அத்தை. காமாட்சி, நீ வேற அழுது ஏமா என்ன தர்ம சங்கடப்படுத்துற? இந்த பிரச்சனையை எப்படியா சரி பண்ணணும்னு தான் நான் உடனே கிளம்பி வந்தேன். என்ன பெரியப்பா சொல்றீங்க? இந்த பிரச்சனையை சரி பண்ண என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்றது? மீனாட்சி கிட்ட போய் தான் பேசணும். நாம எந்த தப்பும் பண்ணல, நாம எந்த சூழ்நிலையில இருக்கோம்னு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்போம். சரி, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். நாம இப்பவே போலாம் மாமா. அவங்கள போய் பார்த்து எப்படியாவது பேசி புரிய வச்சிடலாம். வேணும்னா அவங்க கால்ல விழுந்தாவது சமாதானப்படுத்தலாம். சரி, இதை தவிர நமக்கு வேற வழி இல்ல, போலாம். என்ன கயல், எதுவுமே பேசாம இருக்க? மீனாட்சி கிட்ட போய் பேசலாம்ல? போலாம். சரி, வாங்க போலாம். சரிங்க பெரியப்பா, வாங்க போலாம். மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்ன ஒரு ஷாலினி? நிமிஷம். என்னம்மா, என்னாச்சு? வேண்டாம் மாமா, நம்ம அங்க போக வேண்டாம். என்னம்மா சொல்ற? போக வேணாமா? ஷாலினி, என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணலான்னு பார்த்தா நீ என்னடா போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? ஷாலினி, ஏன் அப்படி சொல்ற? இல்ல, நீ நம்ம மேலதான் எந்த தப்பும் இல்லையே. நாம ஏன் இறங்கி போகணும்? எங்கம்மா ஏதோ நம்ம மேல இருக்க கோவத்துல ஏதேதோ சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்க. அது உண்மையா பொய்யான்னு ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட கேட்காம அவங்க தானே கோச்சிட்டு போனாங்க. இப்ப நம்ம இறங்கி போனா நம்ம உண்மையாவே ஏதாவது தப்பு பண்ணிருப்போம்னு நினைப்பாங்கல்ல. இத்தனைக்கும் எங்க அம்மாவை இன்னைக்குதான் பார்த்தாங்க. அவங்க சொல்றத நம்புறாங்க. ஆனா இத்தனை நாளா பார்த்து பேசி நிச்சயதார்த்தம் வரைக்கும் பண்ணிருக்கோம். ஆனா அவங்க நம்மள நம்பலதானே. என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? நாங்களே மீனாட்சி எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. ஷாலினி, என்னாச்சுமா? நீ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டியே. நாம தான் அவங்க கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சிட்டோம். அவங்கள நாம ஏமாத்திட்டோம்னு நினைச்சு கோவமா போயிருக்காங்க. நாமளும் அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அவங்க கிட்ட நம்ம சூழ்நிலைய சொன்னாதான் புரிஞ்சுக்குவாங்க. ஆனந்திக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வரன் அது. மாப்பிள்ள பையன் கௌஷிக் மாதிரியும் மீனாட்சி அம்மா மாதிரியும் ஒரு நல்ல குடும்பம் நமக்கு கிடைக்காது. அது எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு போயிடக்கூடாது இல்லையா?
அது இல்ல அத்த, இப்பவே நம்மள புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கே ஆனந்திய கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஷாலினி என்னம்மா நீ என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அதுக்காக அவங்க கோவத்துல போயிட்டாங்கன்னு அப்படியே விட்டுற சொல்றியா? அக்கா நான் என்ன சொல்ல இங்க பாருமா, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ பக்குவமான பொண்ணுன்னு நினைச்ச, ஆனா சின்ன பொண்ணு நிரூபிக்கிற பத்தியா? உனக்கு சொன்னாலாம் புரியாது. நாங்க போய் மீனாட்சி கிட்ட பேசிட்டு வந்துடுறோம். கையில நீ என்னம்மா சொல்ற? போலாம் பெரியப்பா.